இந்த எலெக்ஷனில் ஒவ்வொருத்தரும் லாயலிஸ்ட் ஓட்டர்ஸ் அவங்க விரும்பின கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த முறை பெண்களுடைய வாக்கு அப்படின்றது யாருக்கு போக போகுது? ஏன்னா சாதனைகளை சொல்லி ஆளும் அரசு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அவங்க கேட்குறாங்க, அதே மாதிரி எதிர்கட்சியும் கேட்குறாங்க. ஸோ இதில் ஃபேக்ஷன் ஆஃப் ஓட்டு அப்படின்றது வெற்றி தோல்வியை தீர்மானிக்குமா, இல்லை புதிய வரவு அப்படின்றது யாருக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? யார் பக்கம் நிற்கிறாங்க? யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்தபோது தமிழ்நாட்டு அரசினுடைய நிதியை நாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கிறோம் அப்படின்றது யதார்த்தமான உண்மை. அது எந்த அரசாக இருந்தாலும் அப்படித்தான். கட்சி நிதியை ஒரு 1,31,00,000 பெண்களுக்கு நாம் வழங்கியிருந்தால் உண்மையிலே இந்த நாடு பாராட்டத்துக்குரியதாக வந்திருக்கும். எந்த அரசாக இருந்தாலும் அப்படியே வர்ற வரியை தெரியாமல் உயர்த்தி அதிலிருந்து மக்களுக்கு அல்லது பெண்களுக்கு கொடுப்பது தான். ஆனால் அதை தாண்டி உண்மையிலே தமிழ்நாடு மக்கள், இந்திய மக்கள், தலைவர்கள் என்னதான் செய்தாலும் என்னுடைய வாக்கு புனிதமானது அப்படின்னு நினச்சி எல்லா இடத்துலையும் ஓட்டு போடுறவங்க எல்லா காலத்திலையும் இருக்கிறாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் தான் மனம் மாறுவார்கள். இந்த தொழில் நிற்கலாமா, அந்த தொழில். மக்கள் மாற முடியாது. எனக்கு எங்கே வீடு இருக்கோ, எங்கே ஆதார் இருக்கோ அங்கே தான் ஓட்டு போட முடியும். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறது மாதிரி 5,73,00,000 பேர் வாக்காளர்கள் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா அதில் பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். எவ்வளவு? 2,40,00,000 பேர். இந்த முதல் தலைமுறை இளம் வாக்காளர்கள் 1,21,00,000 சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இந்த 29 வயசுக்கு கீழே 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த 1,21,00,000 பேர் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பது அந்த மாணவர்கள் அல்லது கல்லூரி முடித்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் சென்ற முறை நீங்கள் 29 சேர்த்துக்கிறீங்களா? என்னன்னா 29 அப்படின்னா 19லேருந்து 10 ஆண்டு, ஒரு 10 ஆண்டுல 2 எலெக்ஷன் நம்ம பார்த்து யாருக்கோ ஒருத்தர் ஓட்டு போட்டிருப்பாங்க. 18 வயசு தான். இப்போ 14 வயசு 14 லட்சம் பேர் தான் முதல் முறையாக ஓட்டு போட போகிறாங்க. ஆனால் 1,21,00,000 பேர் இருக்காங்களே, 29 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அவங்க ஒரு தேர்தலை சந்தித்து, அப்பா இந்த கட்சி இப்படித்தான் பேசும், இந்த கட்சி இது செய்யும், இந்த கட்சி இப்படித்தான் புதுசாக வந்திருக்கு, அதெல்லாம் அவங்க தீர்மானிப்பாங்க.